கர்த்தருடைய தாசன் நம்ம மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஊரோடு பேசும்படி, நம்ம ஊரோடு இடைப்படும்படி கர்த்தருடைய சத்தம் நம்முடைய இருதயத்திலே துணிக்கும். ஆகவே ஒரு திறந்த இருதயத்தோடு நல்ல நிலமாக விதைக்கப்படுகிற வசனம் 30, 60, 100 கிரியை செய்ய முடியும். கர்த்தருடைய வார்த்தை ஒருபொழுதும் வெறுமையாய் திரும்பி எதற்காக அனுப்பினாரோ அது அப்படியே நிறைவேற்றும். ஆகிய விசுவாசத்தோடு இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். நாம் கரங்களை தட்டி தேவருடைய தாசன் டாக்டர் பால் வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறேன். ஹாப்பி பர்த்டே அம்மா. ஆண்டவர் அவர்களை 76 வருடங்கள் சுமந்து கொண்டு வந்த தயவுக்காக ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களை வந்த பொழுதே சந்தித்து அவர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினேன். இப்பொழுதும் நமது அருமை பாஸ்டர் ஸ்டான்லி வாசு அவள் மூலம் ஆண்டவர் 30 வருடங்கள் மகிமையான கிரியைகளை இந்த சபைக்கும் எத்தனையோ ஊழியக்காரருக்கும் எங்களுக்கும் செய்தபடியினால் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறேன். மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறேன். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கிறது. 30 வருஷம் ஒவ்வொரு நாள் காலையிலும் புதிய கிருபை அனுப்பி இந்த ஊழியத்தை தாங்கி இருக்கிறார். பாஸ்டர் ஸ்டான்லி வாசு அவர்களுக்கு ஏற்ற வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கொடுத்து அதனால் இந்த ஊழியத்தை தாங்கி வந்திருக்கிறார். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ள வார்த்தைகள், பாடுகளின் மத்தியிலே பிறந்த வார்த்தைகள். ஆகவே அவைகள் ஒவ்வொன்றும் உயிர்த்தெழுதலை கொண்ட வார்த்தைகள். ஆகவே சபையை ஆண்டவர் உயிரோடு இருக்கும் சபையாக, ஜீவனுள்ள சபையாக வைத்திருக்கிறபடினால் ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஜீவனால் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல அவள் குடும்பத்தினர், அருமை சகோதரி பமலா ஜபராஜ் என்னும் ரெவரன் இஸ்ரேல் என்னும் அருமை ஏர்னஸ்ட், ரம்யா வாசு, அருமை பிள்ளைகள் அவள் பாடும் பொழுது என்ன அபிஷேகம், என்ன அனாயிண்டிங், பரலோகம் நம்மோடு இணைந்ததை நாம் உணர்ந்தோம். அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏர்னஸ்ட் ஸ்டடீட் இன் காருண்யா, ரைட்? அதனால தான் டபுள் அபிஷேகம். வாட் a joy. Thank you Ernest. Thank you Ramya. God bless you richly for your love. இந்த குடும்பத்தின் அன்பிற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் திரும்பி பார்த்தேன். ஐ தாட் பாஸ்டர் ஸ்டான்லி வாசு படம் இருக்குன்னு பார்த்தா ஏன் படத்தை போட்டு வச்சிருக்கீங்க. அவ்வளோ அன்பு, அவ்வளோ நேசம். எனக்கு ஒரே ஆச்சரியம். 7 மணிக்கு வர சொன்னாங்க. 7 மணிக்கு எத்தனை பேர் இருப்பாங்களோன்னு யோசித்தேன். ஆனால் சபை நிரம்பி வழிவதை பார்த்து ஆனந்தம் அடைகிறேன். இட்ஸ் அ மிரக்கிள். 6:45 நிரம்பி வழியும்படி உங்கள் இருதயம் இந்த ஆண்டவருடைய வார்த்தையோடு இணைந்து, இந்த சபையோடு இணைந்து, இந்த குடும்பத்தோடு இணைந்திருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் இந்த ஊழியத்தை கனம் பண்ணுகிறீர்கள், இந்த அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறீர்கள், ஊழியர்களை கனம் பண்ணுகிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை கனம் பண்ணுவார். தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும், சித்திக்கும். ஸோ அதனால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். ஆகவே சந்தோஷமாக இந்த நாளில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம். அதே போல் மூப்பர்கள், சபை தலைவர்கள், போதகர்கள் ஒவ்வொருவரும் பாஸ்டரோடு இணைந்த அன்று நான் பார்த்த முகங்கள் இன்றும் அப்படியே இருப்பதை பார்த்து நான் ஆனந்தம் அடைகிறேன். அதற்காக நான் மனதார ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாட் அ கிரேட் பிளஸ்ஸிங். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவரை மனதார ஸ்தோத்திரிக்க வந்திருக்கிறோம்.
Thank you, Jesus. We give you all the glory, Lord, all the glory. பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள தூரம் போலவே பூமிக்கும் வானத்திற்கும் சுவாமி பயமுள்ள வார்மேலவரருள் சுவாமி பயமுள்ள வார்மேலவரருள் சாலவும் தங்குமே சத்தியமேது என்னாலுமே துதிப்பாய் ஏராத்து மாவேனி என்னாலுமே துதிப்பாய் எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே எத்தனையோ கிருபை நித்தமுனை மூடி சூட்டினதுமன்றி நித்தம் உனை மூடி சூட்டினதுமன்றி நித்தியமான ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பாய் ஏராத்து மாவேனி என்னாலுமே துதிப்பாய் ஹாபில்லானி மஷபரஹலி பரானி சந்திலரப மிஹலம் நஹசரபமமா சந்திலரப மேலாக்கரு ஷல்பரானிமா சந்திலரப. என் அருமை ஊழிய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருடைய காயங்களையும் நான் அறிவேன். அந்த காயங்கள் மூலமாக என் காயங்களோடு நான் உங்களை இணைத்து வைத்திருக்கிறேன். உங்களுக்குள்ளிருந்து ஆரோக்கியம் தரும் வார்த்தைகளை, ஆரோக்கியம் தரும் என்னுடைய ஜீவனை இந்த நாள் வரைக்கும் புரண்டு செல்லும்படியாக செய்திருக்கிறேன். இனி வரும் நாட்களிலே உங்கள் காயங்களை ஆற்றுவேன். உங்கள் ஒவ்வொருவருடைய காயங்களையும் நான் ஆற்றுவேன். நிச்சயமாகவே உங்களை தேற்றுவேன். ஒவ்வொரு காயத்திற்கும் பதிலாக நான் கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உங்களுக்கு தருவது உறுதி. என்னுடைய ஜீவன் உங்களுக்குள் கிரியை செய்து மன மகிழ்ச்சியின் நாட்களுக்குள் உங்களை நான் கொண்டு செல்ல போகிறேன். நீங்கள் நிறைவாய் பெருகுவீர்கள், சம்பூர்ணம் அடைவீர்கள், என் நாமத்தை திருப்தியாய் துதிப்பீர்கள். உங்கள் ஒவ்வொருவர் தலையிலும் என்று ஒரு கிரீடத்தை வைக்கிறேன். என்னை கனம் பண்ணும் இந்த நாளிலே நான் உங்களை கனம் பண்ணுகிறேன். யாவருக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி யாவரும் உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்ற அறிக்கை செய்யும்படியாக நான் செய்வேன். நான் உங்களுக்கு துணை நிற்பதை யாவரும் காண்பார்கள். தைரியமாக இருங்கள். சத்ருவின் நாட்கள், அவன் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்த நாட்கள் முடிவடைந்தது. உங்களுக்கு உரிய வாசல்களை இன்று நான் திறக்கிறேன். இதுவரைக்கும் தட்டினீர்கள், உங்கள் உத்தமத்தோடு தட்டினீர்கள், என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக உழைத்தீர்கள். இனி வாசல்கள் திறக்கும். உங்களுக்குரியவைகள் ஒவ்வொன்றும் உங்களை தேடி வரும்படி நான் செய்கிறேன். மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். திருப்தியாய் என்னை சுமந்து கொள்ளுங்கள். நானே உங்களுக்கு ஜீவன், என்னாலும் நான் உங்களுக்கு துணை நிற்பேன் என்று இயேசு பரிசுத்த ஆவியானவர் மூலம் சொல்லுகிறார். Thank you, Jesus. We give you all the glory, Lord. ஏசப்பா, 30 வருடம் மது மகன் மூலம் மது வார்த்தையை அனுப்பி நீர் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்தீர். இந்த சபையை கல்லாகிய மீது நீர் வைத்து ஸ்திரமாய் ஸ்தாபித்தீர். ஒவ்வொரு ஆத்மாவையும் போஷித்தீர். இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்தினீர். உமக்கு நன்றி சுவாமி, நன்றி சுவாமி.
இனி வரும் நாட்களிலும் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவைகள் அனைத்தையும் நீர் செய்து முடிப்பீர். நீர் சொன்னவைகளை நிறைவேற்றும் அப்பா. உமது பிள்ளைகள் மீது அன்பாயிருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து அவர்களை வழிநடத்தும். அவர்களிடமிருந்து நல்ல செய்தியை அனுப்பி எங்களை சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 126 3ஆம் வசனத்திலே வேதம் கூறுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா? எனக்கு பின் சொல்வீர்களா? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம் சுவாமி. ஏன் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார்? அவர் பெரியவர், மிகவும் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுவோமா? எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அந்த பெரியவர் நம்மோடு இருக்கிறார். பெரியவர் நம்மோடு இருந்திருக்கிறார். 30 வருடம் கூட இருந்திருக்கிறார். ஏசப்பாவுக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, கோடாகுடி ஸ்தோத்திரம். ஆண்டவர் 1 சாமுவேல் 12:24, யோபு 9:10 நாம் வாசிக்கிறபடி பெரியவராக நம்மோடு இருந்திருக்கிறார். பெரிய காரியங்களை நமக்காக செய்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். 1 நாள் 2 நாள் அல்ல, இந்த ஊழியம் பாஸ்டர் ஸ்டான்லி வாசு மூலமாக 30 வருடம் உத்தமமாக நடைபெறும்படி செய்திருக்கிறார். ஓட்டம் தொடங்கின பேர் அதிகம், ஆனால் நாட்கள் போனதால் மெதுவாய் ஒவ்வொருவராக விழுந்து போகிறார்கள். ஆனால் 30 வருடம் அதே வார்த்தையை, அதே வசனத்தை, அதே சத்தியத்தை சுமந்து கொண்டு இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறும்படியாக கர்த்தருடைய கரம் பாஸ்டர் ஸ்டான்லி வாசு மீதும் அவரோடு உழைக்கும் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் மீதும் இருந்திருக்கிறபடினால் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு ஊழியம் நிற்பதற்கு ஒரே காரணம், அந்த ஊழியனுக்கு ஆண்டவர் கொடுக்கும் நற்பெயர், நற்பெயர், நற்கீர்த்தி. பிசாசுகள் எழும்புகின்றன, பொல்லாத ஜனங்கள் எழும்புகிறார்கள். எப்படியாவது ஒரு பெயரை கெடுத்து விட வேண்டும். பொய்யான வார்த்தைகளை பேசுகிறார்கள், பொய்யான வதந்திகளை பரப்புகிறார்கள். ஆனால் அதன் மத்தியில் அவரோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதற்கு ஆண்டவர் இவர்களை விட அதிகமாக எழும்ப செய்கிறார். எவ்வளவு தூரம் ஒடுக்குகிறார்களோ அவ்வளவு தூரம் அவர்கள் பெருகுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பார்வோனும் அவனுடைய ஜனங்களுக்கு முன்பதாக அதையே ஆண்டவர் செய்தார். ஒடுக்க 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 அவர்கள் பெருகினார்கள். இந்த ஊழியம் 30 வருடம் பெருகி இருக்கிறது. அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஏனென்றால் இந்த பெரிய கர்த்தரை இந்த ஊழியர்கள், நமது போதகர்கள் அவர்களுக்குள் வைத்து அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த உத்தமத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஊழியர்களை, போதகர்களை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லுவோம். We have to value the servants of God whom God has given us. அப்படி நாம் செய்யும் பொழுது அவர்கள் மூலம் ஆண்டவர் பேசும் வார்த்தைகள் நம்மை நிரப்புகிறது. நாமும் நிலைத்திருப்போம். ஒரு நாளும் பிசாசு நம்மை கீழே தள்ளுவதில்லை. ஒரு பொய்யான வதந்தியும் நம்மை கீழே தள்ளுவதில்லை. ஒரு பொல்லாத பிசாசின் அம்பும் நம்மை மேற்கொள்வதில்லை. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். இந்த கிருபைக்காக ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் என்ன பெரிய காரியத்தை நமக்கு செய்திருக்கிறார்? பெரிய கிருபையை கர்த்தர் காண்பித்திருக்கிறார். பெரிய கிருபை. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
இன்னும் சங்கீதம் 117:12, மன்னிக்கவும் 117:2, இந்த 2 வசனங்களையும் வாசிக்கும் பொழுது வேதம் கூறுகிறது, அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது. அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது. இந்த ஊழியத்தின் மீது, ஊழியர்கள் மீது ஆண்டவர் வைத்த கிருபை பெரியது. எல்லாரும் சொல்லுவோமா? கிருபை பெரியது. ஆண்டவர் என் மேல் வைத்த கிருபை பெரியது. பெரிய கிருபை கர்த்தர் நமக்கு நம் மீது வைத்திருக்கிறார். சின்ன கிருபை அல்ல, பெரிய கிருபை. கிருபை என்பது என்ன? இரக்கம் பாராட்ட தகுதியில்லாதவனுக்கு ஆண்டவர் காட்டும் தயவுதான் இரக்கம். இரக்கமே பாராட்ட தகுதியே கிடையாது. தகுதி இல்லாதவனுக்கு, தகுதி இல்லாதவளுக்கு ஆண்டவர் காட்டும் தயவுதான் கிருபை. கிருபை நம்முடைய பரிசுத்தத்தின் நிமித்தம் அல்ல, நம்முடைய உத்தமத்தின் நிமித்தம் அல்ல, நம்முடைய செய்கை நிமித்தம் அல்ல. அது தேவனுடைய ஈவு, ஆண்டவர் கொடுக்கும் ஈவு. யாரை அழைக்கிறாரோ அவர்கள் மீது அவருடைய கிருபையை வைக்கிறார். ஒருவரும் அதை மாற்ற முடியாது. மோசேக்கு அதை ஆண்டவர் செய்தார், இன்றும் அவருடைய ஊழியர்களுக்கு செய்திருக்கிறார். அதன் மூலம் நாம் ஒவ்வொருவருக்கும் செய்திருக்கிறார். அந்த பெரிய கிருபை நம்ம தலை மீது இருக்கிறது. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். இவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன். என்னுடைய கிருபை ஒரு நாளும் மாறிப்போவதில்லை. அதுவும் பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு நம்மீது வைக்கிறார். 2 கொரிந்தியர் 12:9 வாசித்து பாருங்கள். அதில் ஆண்டவர் பவுலுக்கு சொல்லுகிறார், எனக்கு முள் இருக்கு சுவாமி. 3 முறை ஜெபம் பண்ணுகிறார், எடுத்து போடும் சுவாமி, எடுத்து போடும் சுவாமி. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். கிருபை இருந்தா போதும்பா, அது போதும்பா. அந்த கிருபையினால் நான் உன்னை வழி நடத்துவேன். அந்த பவுல் மூலமாக இன்று உலகமே இயேசுவின் பக்கமாக திருப்பி இருக்கிறது. ஜஸ்ட் ஒன் மேன், ஒன் பால் ஆஃப் த பைபிள். எவ்வளோ பெரிய கிருபை! அந்த கிருபையை கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிறார், இந்த ஊழியத்தின் மீது வைத்திருக்கிறார். அதுதான் இந்த 30 வருடம் நம்மை தாங்கி வந்திருக்கிறது. இந்த பெரிய கிருபை என்ன காரியத்தை நமக்கு கொண்டு வருகிறது? முதலாவதாக நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. ரோமர் 6:23 வாசித்து பாருங்கள். தேவ கிருபை வரமோ நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு வருகிறது. இந்த பெரிய கிருபை நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு வருகிறது. நித்திய ஜீவனை ரோமர் 5:21 அதை தான் நாம் வாசிக்கிறோம். இட் பிரிங்ஸ் அஸ் இட்டர்னல் லைஃப். இந்த நித்திய ஜீவன் வரும் பொழுது சாவுக்கேதுவான எது வந்தாலும் அது அதை அழிக்கிறது. அது அதை அழிக்கிறது. முதலமைச்சர் அண்ணாதுரை என்று தமிழ்நாட்டில் இருந்தார்கள். அவர்களுக்கு கேன்சர் நோய் வந்தது. அப்போல்லாம் கேன்சர் நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அப்போது அவங்க வயிற்றை திறந்தார்கள், ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த உறுப்புகளை எடுக்க வேண்டும் என்று எல்லா இடமும் பரவி இருந்தது. ஆகவே அந்த இடத்திலே அவர்கள் ஒரு பிளேட் வைத்தார்கள். அந்த பிளேட், ஐ டோன்ட் ரிமெம்பர் என்ன பிளேட் என்று, அதுவே இந்த கிருமிகளை அழிக்கும் சக்தியுடைய ஒரு பிளேட். அதை வைத்து தைத்து விட்டார்கள். அவர் சொன்னார்கள், இந்த கிருமிகள் எழ எழ அந்த பிளேட்டில் இருக்கிற அந்த கிருமிகளை அழிக்கும் வல்லமை அந்த கிருமிகளை அழிக்கும் என்று சொன்னார்கள். கொஞ்ச நாள் உயிரோடு இருந்தார், ஆனால் அதன் பிறகு மரித்து போனார். ஆனால் இன்றோ நமக்கு ஒரு பிளேட் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அருள்நாதர் இயேசு. வேதம் கூறுகிறது, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். உங்களுக்குள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறார்
என்று நீங்கள் அறியீர்களா? இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி நமக்குள் கிருபையை அனுப்பி கிருபையை அனுப்பி கிருபையை அனுப்பி நம்மை உயிரோடு வைத்து கொண்டிருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லா விதமான செத்த கிரியைகளையும் சுத்திகரித்து அவருக்கு ஊழியம் செய்ய சுத்த மனசாட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். செத்த கிரியைகள் வருகிறது, பாடுகள் வரும் பொழுது, ஏன் இந்த பாடு? ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கவில்லையா? எனக்கு ஏன் இந்த வேதனை என்ற ஒரு வேதனையான எண்ணம் வருகிறது. அது செத்த கிரியை. நாம் அவருக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு தடை செய்யும் செத்த கிரியை. ஆனால் அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுத்த மனசாட்சியை தருகிறார். He gives us a clear conscience. என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த சரீரம் அவருக்காக தான் செயல்பட்டு வருகிறது. இந்த ஊழியம் அவருக்காக தான் செயல்பட்டு வருகிறது. என் குடும்பம் அவருக்காக தான் வாழ்ந்து வருகிறது. என் வேலையை அவருக்காக தான் நான் செய்து வருகிறேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாயிருப்பேன். அவருடைய ஜீவன் எழும்புகிறது. அதை சொல்லும் பொழுது அவருடைய ஜீவன் நமக்குள் எழும்புகிறது. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரணத்துக்குரியவைகள் வந்தாலும் பிழைப்பான். அவன் எழுந்து ஊழியம் செய்வான், எழுந்து ஊழியம் செய்வான். அப்படித்தான் இந்த ஊழியம் 30 வருடம் செயல்பட்டு வந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர், ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் நமது போதகர்களுக்குள், ஊழியர்களுக்குள், ஊழியக்காரிகளுக்குள், நம் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்து கிரியை செய்து கிரியை செய்து ஊழியம் பண்ண வைத்திருக்கிறார். என்னுடைய தந்தையுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவருக்கு தெருவில் நின்று ஸ்டேட் பேங்கில் அவர்கள் வேலை செய்யும் பொழுதே ஊழியம் செய்வார். ஏறக்குறைய 7 வருடம் தெருவில் இருந்து தான் ஊழியம் செய்தார். அப்புறம்தான் ஆண்டவர் ஒரு நாள் வந்து சொன்னார், என் மகனே, நீ உண்மையாக இருந்திருக்கிறாய். வேலையை முடிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் 5 மணிக்கு தெருவில் நிற்பார்கள், தெரு பிரசங்கம் செய்ய. ஆண்டவர் சொன்னார், இப்போ உன்னை பொது மேடைக்கு நான் வைக்கப் போகிறேன், பொது மேடையில் வைத்து ஊழியம் பண்ண வைக்கப் போகிறேன். அப்போல்லாம் பப்ளிக் மீட்டிங் ரொம்ப கிடையாது. யாராவது ஃபாரினர் எப்போவாவது வருவாங்க, டிஎல் ஆஸ்பர்ன் எப்போவாவது ஒரு தடவை வருவாங்க. பொது கூட்டங்களே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் பொது மேடையை உனக்கு வைப்பேன். உன் மூலமாக, உன் ஜெபத்தின் மூலமாக எத்தனையோ லட்சம் மக்களை நான் சுகமாக்குவேன். அவர்களுக்கு அற்புதங்களை செய்வேன், அவர்கள் கண்ணீரை துடைப்பேன், அவர்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பேன், அவர்களை நேசிக்கிறேன் என்பதை நான் நிரூபிப்பேன் என்றார். எவ்வளோ பெரிய தரிசனம், எவ்வளோ பெரிய அழைப்பு! ஆனந்தமடைந்தார். ஆனால் அடுத்த நாளே பயங்கரமான நோய் அவருக்கு வந்தது. அவருடைய 2 நுரையீரலும் செத்துப்போனது. 34 வயசு, 2 நுரையீரலும் செத்துப்போனது. சாக கிடந்தார். இரத்த வாந்தி, பயங்கரமான நோய். அப்பொழுதெல்லாம் என் பெற்றோர் மருந்து சாப்பிடவே மாட்டார்கள், டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தில் அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள். கர்த்தரையே நம்பி இருக்க வேண்டும் என்ற விசுவாசம். போதகரெல்லாம் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஒன்றும் நடக்கலை. ஏனென்றால் ஆண்டவர் அந்த சோதனையின் பாதையில் நம்மை நடத்தும் பொழுது வனாந்திரத்தில் தான் குறித்த நாட்கள் இருக்க வேண்டும், வனாந்திரத்தில் தான் இருக்க வேண்டும். அந்த போதர்களுடைய ஜெபத்தினால் அல்ல, அவர்கள் விசுவாச வீரர்கள், உத்தமர்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார், அந்த வனாந்திரத்தில் போட்டு வருத்தி எடுப்பார். ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோன்றி சொன்னார், அதுவும் மேகஸ்தம்பம் முன்னால் போச்சு, ஆண்டவர் போறார் முன்னால், நம்ம போனால் இப்போ பாலும் தேனும் ஓடும் தேசம் வந்துடும், இன்னைக்கு வந்துடும் என்று ஆசையாக காத்திருந்தாங்க. எங்கே கூட்டு போனார்? வனாந்திரத்துக்கு கூட்டு போனார், பாம்பு இருக்கிற இடத்துக்கு கூட்டு போனார், சாப்பாடு இல்லாத இடத்துக்கு கூட்டு போனார், தண்ணி இல்லாத இடத்துக்கு கூட்டு போனார். எதுக்காக? நீ உன்னையே தாழ்த்த வேண்டும், தரை மட்டும் தாழ்த்த வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரை முழுமையாக நீ நம்ப வேண்டும். அவர் பெரியவர்,
பெரிய காரியங்களை செய்கிறவர். நான் அதற்கு முன்னால நீ தர மட்டும் தாழ்த்தப்படணும். ஒண்ணுமில்லாம போகிற வரைக்கும் உன்னை வனாந்திரத்தில் நான் நடத்துவேன். அதோடு கூட எதிரிகள், பயங்கரமான எதிரிகள், இந்த வாழ்க்கை தான். ஆனா கடைசியில் அவர் பாலும் தேனும் ஓடும் தேசத்தை சுதந்தரிக்கும்படி செய்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒருவரும் தலை உயர்த்த முடியவில்லை. அத்தனை மீதியானியரையும் கொன்றார்கள். அத்தனை பாவம் செய்ய வைத்த மீதியானியரையும் கொன்றார்கள். இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் முதன்மையாக இருக்கிறார்கள். இந்த வனாந்திர பாதையில் போயிட்டோம்னா கர்த்தர் வழி நடத்துகிறபடி போய் நாம் தர்க்கிக்காமல் செத்த கிரியைகளற சுத்த மனசாட்சியோடு முழு நம்பிக்கையோடு அவரை பின்பற்றி விட்டோம் என்றால் அதன் பிறகு ஒருவரும் நம்மை அழிக்க முடியாது. அவர் கொடுக்கும் பாலும் தேனும் ஓடும் தேசத்திலே ஒருவரும் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் அந்த கிருபையை இந்த ஊழியத்திற்கு கொடுத்திருக்கிறார். என் தந்தை அப்படி பாடுபடும் பொழுது ஆண்டவர் கடைசியில் தோன்றினார். அவர் சொன்னார், என் மகனே, நீ இந்த வழியை கடந்து போக வேண்டியது அவசியம். எத்தனையோ லட்சம் மக்களை உன் மூலமாக நான் சுகமாக்கப் போகிறேன். நீ உன்னுடைய வல்லமையினால் அல்ல, நீ ஜெபம் பண்ணும் பொழுது நான் வந்து ஜனங்களை சுகமாக்குவேன். உன் கண்ணீரை பார்த்து அவர்கள் கண்ணீரை துடைப்பேன். ஆனால் அதற்கு முன்னதாக ஒருவர் சுகவீனத்தில் பாடுபடுவது எப்படிப்பட்ட வேதனையான காரியம் என்பதை நீ அறிந்து கொண்டால்தான் அவர்களுக்காக மனதுருகி அழுவாய். அதனால்தான் இந்த பாதையிலே உன்னை நடத்தினேன். இனிமேல் உன்னிடம் சுகவீனத்தோடு வருகிறவர்களை நீ புறக்கணித்து தள்ள மாட்டாய். நீ பாவம் செஞ்சுட்ட, அதனால்தான் உனக்கு நோய். யாரோ பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, அதனால்தான் உனக்கு நோயின்னு சொல்லி நீ போய் ஜெபம் பண்ணு, நீ பரிசுத்தமாயிக்கொள்னு அனுப்ப மாட்டேன். நீ அவளுக்காக இனி அழுவாய். நான் அந்த இடத்துல இருந்திருக்கிறேன் சுவாமி, இவர்களை குணமாக்க சுவாமி, நீ அழுவாய். உன் கண்ணீரை பார்த்து இவர்கள் கண்ணீரை துடைப்பேன் என்றார். எத்தனை லட்சம் மக்கள் இன்று வரைக்கும் பரம்பரையாக அந்த கண்ணீரின் நிமித்தம், அந்த அஸ்திபாரத்தின் நிமித்தம் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். 3ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த கிருபை நிலைத்து நின்று வருகிறது. நித்திய ஜீவன், ஆத்துமாவிலே நித்திய ஜீவன். அது மட்டுமல்ல, தொடர்ந்து ஒவ்வொரு நிலைமைக்கும் மேலே போகும் முன்பதாக ஒரு அடி, காருண்யாவை கட்டும் முன்பதாக என் தங்கை ஏஞ்சலுடைய மரணம். இன்று பிள்ளைகளை இழந்து தவிக்கும் மக்கள், குடும்பத்தினரை இழந்து தவிக்கும் மக்கள், அவள் வேதனையை நன்கு அறிவோம். அவர்களுக்காக அழும்படி ஆண்டவர் கிருபை செய்கிறார். நான் பிறக்கும் முன்பதாக 2 பிள்ளைகள் செத்து போனது எங்கள் அம்மாவுடைய கர்ப்பத்திலே. குழந்தை இழந்து தவிக்கும் மக்கள், அதன் பிறகு குழந்தையே உருவாகவில்லை. குழந்தை இல்லாமல் தவிக்கும் மக்களுடைய கண்ணீர் என்ன என்பதை அறியும்படி ஆண்டவர் செய்தார். இந்த ஊழியத்திலும் அப்படியே செய்திருக்கிறார். பாஸ்டர் ஸ்டான்லி வாசு போகாத பாடுகளே இல்லை, தனிமை பாடுகளே இல்லை, நோயின் பாடுகளே இல்லை. எல்லாத்திலையும் போகும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொன்றிலும் நித்திய ஜீவனை பெறும்படியாக, ஜீவனை கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொண்டு இந்த குடும்பம் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட உத்தமிகளாக செத்த கிரியைகளற சுத்த மனசாட்சியோடு ஆண்டவரை தொழுது கொள்ளும் ஒரு சபையாக ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை! என் தந்தை சகோதரன் தினகரன் மரிக்கும் முன்பதாக ஐசியூவிற்கு நான் உள்ளே போனேன். அவங்களுக்கு எல்லாம் டியூபெல்லாம் போட்டு, ஆக்சிஜன் போட்டு, வென்டிலேட்டர் போட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சரியம், திடீரென்று அந்த டியூப்ஸ் மத்தியிலே என்னமோ பேசுறத கேட்டேன். நான் காதை என் தந்தையுடைய காதில் வைத்தேன், தந்தையுடைய வாயில் வைத்தேன். அவங்க சொன்னாங்க, I have lived a clean life. I have clean hands. I have
spoken clean words. I have done clean deeds. I can stand before anybody and say, I have lived a clean life. Thank you for this opportunity. Amen. அப்படின்னு திரும்பவும் கோமாவுக்கு போயிட்டாங்க. அதான் அவங்க கடைசியா பேசின வார்த்தை. எவ்வளோ பெரிய சாட்சி. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்தார்கள். ஆனால் இந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நித்திய ஜீவனை இந்த உலகத்திலேயே பெற்று வாழும்படி கிருபை செய்திருக்கிறார். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. காக்கும் வல்ல மீட்பர் எனக்கு இருக்கிறார். நாம் பிழைப்பது, நம்முடைய நம்பிக்கையாய் இருப்பது அருள்நாதர் இயேசுவே. அருள்நாதர் இயேசுவே இந்த ஊழியத்தை 30 வருடம் அப்படி காத்து வந்திருக்கிறார். ஊழியர்களை காத்து வந்திருக்கிறார். அதற்காக நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தரிசனம் தந்தவர் நீரே, ஒத்தாசை தருபவர் நீரே. தரிசனம் தந்தவர் நீரே, நான் காணும் காணான் வெகு தூரமானாலும், நான் காணும் காணான் வெகு தூரமானாலும் நிச்சயம் கொண்டு செல்வீரே. நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். உமக்காக யாவையும் சகிப்பேன், நீரீந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். உமக்காக யாவையும் சகிப்பேன், நீரீந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். என்னோடு வந்தவர் உண்டு, என்னை விட்டு போனோரும் உண்டு. என்னோடு வந்தவர் உண்டு, நடுவோர் அல்ல பாய்ச்சுவோர் அல்ல, நடுவோர் அல்ல பாய்ச்சுவோர் அல்ல, விளைச்சலையும் மாலே கண்டேன். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். உமக்காக யாவையும் சகிப்பேன், நீரீந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். உமக்காக யாவையும் சகிப்பேன், நீரீந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். நாளானது அதை விளங்க பண்ணும், எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும். நாளானது அதை விளங்க பண்ணும், எத்தன்மை என்பதை வெளிப்படுத்தும். நான் செய்வதெல்லாம் மண்ணென்று நகைத்தோரை அந்நாளில் பொன்னென்று கேட்க செய்வீர். உமக்காக யாவையும் சகிப்பேன், நீரீந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். உமக்காக
யாவையும் சகிப்பேன். நீரேந்தும் பலன் கொண்டு துதிப்பேன். ஆமென். ஆண்டவருடைய இரக்கம் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை அனுப்பி 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 அவருடைய கிருபையை காண்பித்து செத்த கிரியைகளற சுத்த மனசாட்சியோடு 30 வருடம் ஊழியம் பண்ணும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு ஹalleluya சொல்லலாமா? Thank you Jesus. Father, we thank you Lord. We thank you Lord. We thank you Lord. அதுவும் ஆண்டவர் செய்த மிகப்பெரிய இன்னொரு காரியம், பெரிய கிருபை நமக்கு கிருபையை பெருகச் செய்கிறது, பெருகச் செய்கிறது, பெருகச் செய்கிறது. எபேசியர் 1:7-8 கிருபையை பெருகச் செய்கிறது. ரோமர் 5:20 வாசித்து பாருங்கள். பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகிற்று. எல்லாரும் சொல்லுவோமா? கிருபை பெருகிற்று. பெரிய கிருபை, பெருகும் கிருபை, பெருகும் கிருபை. பாவம் வர 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 கிருபை பெருகிட்டே இருக்குது. யோவான் 1:16 வாசித்து பாருங்கள். அதில் வேதம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாய் இருக்கிறார், எல்லாவற்றிலும் பரிபூர்ணம். அது நிமித்தம் அவர் நமக்குள் இருக்கிறபடியினால் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம், கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்ற மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர் இருந்தார். வல்லமையான கிரியைகள் நடைபெற்றது. ஆனால் அவர் ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்படாத மனுஷன், படிப்பே கிடையாது, பயங்கர ரஃப்பாக இருப்பார். அவர் ஒரு பிளம்பராக இருந்தார், பிளம்பர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு ரட்சிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் மனைவி அருமையாக பிரசங்கம் பண்ணுவாங்க, மனைவி பயங்கரமாக பிரசங்கம் பண்ணுவார்கள். இவருக்கு ரட்சிப்பே கிடையாது. எப்படி இருக்கும் குடும்பத்தில்? ஆனால் ஆண்டவர் அற்புதமாக அவரை ரட்சித்தார். அவருடைய ஆவி ஆண்டவரோடு இணைந்தது. ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் என்ன செய்வார் தெரியுமா? என்ன ஊழியம் தெரியுமா? மனைவி பிரசங்கம் பண்ணுவாங்க, இவர் தான் எல்லாருக்கும் பாட்டு புக் கொண்டு போய் சேரில் வைப்பார், சேர்லாம் அரேஞ்ச் பண்ணுவார், எல்லாரையும் வரவேற்பார். எல்லா கணவர்மாரும் அப்படி இருந்தால் எப்படி நல்லா இருக்கும்னு சில சிஸ்டர்ஸ் யோசித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் அவரை பார்த்தார், என்ன தாழ்மையாக இருக்கிறான், என் ஊழியக்காரிக்கு எப்படி ஆதரவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆவியானவரை அவர் மீது ஊற்றினார், பயங்கரமாக ஊற்றினார். வரங்கள் மகத்துவமாக கிரியை செய்ய ஆரம்பித்தது. அபவுண்டிங் கிரேஸ். அவர் மூலமாக செத்துப்போன மக்கள் உயிரோடு எழும்பும்படி ஆண்டவர் செய்தார். செத்துப்போன மக்கள் உயிரோடு எழும்பும்படி ஆண்டவர் செய்தார். பயங்கர விசுவாசம், விசுவாச வீரர். ஒருத்தர் வயிறு வலின்னு வந்தா வயிற்ற குத்துவாராம். ஏன் குத்துறீங்க? அவங்களே வயிறு வலின்னு வந்திருக்கேன், நான் அவங்கள குத்தல, அதை கொண்டு வந்திருக்கிற பிசாசு குத்துறேன்னு வரோம். நம்ம வேலை குத்துற வேலை இல்லை, அவருக்கு அந்த கிருபை இருந்தது. இப்பெல்லாம் குத்துனா வேற எங்கேயோ போட்டுருவாங்க நம்மளை, ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம. ஆனா பயங்கரமான கிருபை வரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு நாள் ஒரு பெண் குட்டி பிள்ளை செத்து கொண்டிருக்கிறாள்னு செய்தி அனுப்பினாங்க. அந்த வீட்டுக்கு போனார் ஜெபம் பண்ணுறதுக்கு. அந்த பிள்ளையை மெத்தையில் ஒரு ரூமில் வச்சுட்டாங்க. பெற்றோர் சகோதரிகள்லாம் கீழே இருக்கிறாங்க. இவர் போய் முழங்கால் போட்டார், அது கோமாவில் இருக்குது. போட்ட உடனே அந்த பிள்ளை செத்து போச்சு. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பிசாசு தோன்றினா, பாத்தியா உன் ஏசாமியா பாத்தியா, நீ வர்ற வரைக்கும் காத்திருந்தார், வந்த உடனே பிள்ளைய கொன்னுட்டார். உன் பேரே நீ போச்சு, உன் ஒளியமே நீ போச்சு, உன் எதிர்காலமே நீ போச்சு, நீ இன்னுமே இந்த ஊரில் வாழ முடியுமானும் தெரியாது அப்படின்னு சொன்ன. அப்படிதான் அதிகமான
சோர்வுகளை பிசாசு கொண்டு வரான். எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, அவ்வளோதான். எத்தனை முறை இந்த சத்தத்தை கேட்டிருக்கிறோம். உன் பேரை கெடுத்து நாசம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், நீ ஊழியமே பண்ண முடியாது. பொய்யா தான் பேசுவான் அவன், பிசாசு பொய் தானே பேசுவான். அதனால் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யவே ஆண்டவர் தமது ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:26. நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்ய தேவன் தமது ஆவியை கொடுத்திருக்கிறார். அதான் அபவுண்டிங் கிரேஸ். பலவீனம் வரும்பொழுது இந்த பலவீனத்தை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவர் எழும்புகிறார். ஸ்மித் விகில்ஸ்வர்த்துக்குள் எழும்பினார். அப்பொழுது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், now praise God for who he is. இந்த நிலைமையிலும் ஆண்டவருடைய மகத்துவத்தை உணர்ந்து நீ ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஜீவனுள்ளவராக இருக்கிறார், எவ்வளவு மகத்துவமான கிரியைகளை நடப்பித்திருக்கிறார். அப்படியே ஆதியாகமத்திலிருந்து ஆண்டவர் செஞ்ச ஒவ்வொரு அற்புதத்தையும் எண்ணி 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 ஸ்தோத்திரம் பண்ணும்படி பரிசுத்த ஆவியானவர் செய்தார். ஆண்டவரே, நீர் பெரியவர், எமோரியரை வென்றவர், நீர் மீதியானியரை வென்றவர், பார்வோனை வென்றவர், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல 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 தேவனுடைய ஆவியானவர் பெருகிக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் அந்த தேவனுடைய ஊழியருடைய கண்களை செத்த பிள்ளை மீது இருந்தும் பிசாசின் குரலில் இருந்தும் திருப்பி அவருடைய மகத்துவத்தை பார்க்கும்படி செய்தார். அப்போ திடீர்னு அங்கிருந்த ஜன்னலில் இயேசுவின் முகம் தோன்றியது. அவருடைய பொன்முறுவல் இவர் மீது அழகான ஒளி கதிர்களை அனுப்பினது. ஆவியில் நிரம்பினார். அதே ஒளிக்கதிர்கள் பிள்ளையின் மீதும் விழுந்தது. இவர் அப்படியே அந்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமையினால் சோர்ந்து போய் மயங்கி விழுந்தார். திடீர்னு எழுந்தார். கொஞ்ச நேரம் கழித்து அழகிய பியானோ சத்தம் கேட்டது. பியானோ போடுற சத்தம். பரலோகத்தில் இருக்கிறோமான்னு எண்ணினார். அவர் கண்ணை திறந்து பார்த்தார், பிள்ளையை காணும். ஐயோ என்னாச்சோ பிள்ளைக்குன்னு கீழே ஓடினார். இந்த பிள்ளை உயிரோடு பியானோ போட்டு கொண்டிருந்தது. எல்லாரும் சுற்றி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அதான் கிருபை. இவருக்கு ஜெபம் பண்றதுக்கு பலன் இல்லை. அந்த மரணத்திலிருந்து அந்த பிள்ளையை விடுவிக்க ஜெபம் பண்ண பலன் இல்லை. பிசாசு வந்து பலவீனத்தை கொடுக்குறான், பயத்தை கொடுக்குறான். ஆனால் கிருபை 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 அந்த பிள்ளையை உயிர்ப்பித்தது. அவருக்குள் இருந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அதே ஜீவனை கர்த்தர் 30 வருடம் வெளிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை சோர்வுகள், எத்தனை அழிவின் வார்த்தைகள், எத்தனை பிசாசின் போராட்டங்கள், அத்தனையிலும் ஆண்டவர் கிருபையை ஊற்றினார், பெருக பண்ணினார். அபவுண்டிங் கிரேஸ், அபவுண்டிங் கிரேஸ், பெருக பண்ணின கிருபை. கிருபை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பெருகின கிருபை. எல்லாரும் சொல்லுவோம், பெருகின கிருபை. அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் சுவாமி, மக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, கோடா கொடி ஸ்தோத்திரம். சந்தோஷமாக எல்லாரும் பாடுவோமா? வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே, வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. வாதிப்பின் சத்தம் கேட்ட உன் எல்லை எல்லாமே, வர்த்திப்பின் பாடல் சத்தம் இன்று முதல் கேட்குமே. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. குறுகி போவதில்லை, நீ சிறுமை அடைவதில்லை. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. என் மனமே
உன்னை மறப்பாரோ? தேவன் உன்னை மறந்து போவாரோ? என் மனமே உன்னை மறப்பாரோ? தேவன் உன்னை மறந்து போவாரோ? துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துயரங்கள் எல்லாமே மறைய செய்வாரே, ஆனந்த தைலத்தை உன்மேல் பொழிவாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. விசாரிக்க யாருமின்றி தள்ளுண்ட உன்னையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. இடிந்த அலங்கத்தை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கு முன்னை அவர் அரண்மனையாக்கிடுவார். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, என்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமாக பாடுவோம். துதிக்க வைப்பாரே, என்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, என்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே. உயிர்த்தெழும்ப செய்வாரே. உயிர்த்தெழும்ப செய்வாரே. Amen. Hallelujah. இயேசுப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. கடைசியாக தொடரும் கிருபை எங்க இருக்கிறது? இது சங்கீதம் 23:6 சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எல்லாரும் சொல்லுங்கள், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த கிருபை அருள்நாதர் இயேசுவினிடமிருந்து வந்திருக்கிறது. சிலுவையில் இந்த கிருபையை பெற்று நமக்கு கொடுக்கும்படி இயேசு நமக்காக கிருபாதார பலியாக தம்மையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். தயவாக தயவாக இரக்கமாக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். Jesus has offered himself as a sacrifice of grace. Grace, கிருபாதார பலி. அவரே, அவரே. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்காக உம்மையே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்ததற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஆகவே நன்மையும் கிருபையும் உன்னை பின் தொடரும். இந்த ஊழியத்தை தொடர்ந்து வந்திருக்கிறது, தொடர்ந்து உங்களையும் அது பின்பற்றி வரும், பின்பற்றி வரும், பின்பற்றி வரும். தயவாக சந்தோஷமாக எதிர்காலத்தை சந்தியுங்கள். ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு முன்பதாக அகமதாபாத் நகருக்கு குஜராத்தில் ஊழியம் செய்ய போயிருந்தோம். பெரிய பொதுக்கூட்டம். ஆனால் முதல் நாள் கூட்டத்தில் இயேசுவை பிரசங்கிக்க கூடாது என்று ஒரே ஆர்ப்பாட்டம். அடுத்த நாள் ஒரு ஆர்டர் வந்தது, போலீஸ் ஆர்டர். நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், ஆனால் சாட்சி யாரும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா சாட்சியின் வசனத்தினால்தான் சாத்தானை நாம் வெல்ல முடியும். அதனால் பிரசங்கம் பண்ணுங்க, என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணுங்க, என்ன வேணாலும் ஜெபம் பண்ணுங்க, ஆனால்
இயேசுவின் வல்லமையை விளங்கச் செய்யும். இயேசு இங்கே தான் இருக்கிறார் என்றும் உயிரோடு இருக்கிறார் என்று அறிவிக்கும் உயிர் சாட்சிகளை நீங்கள் சொல்லக்கூடாது, மேடையில் சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. சாட்சி இல்லாத இயேசு அழைக்கிறார் கூட்டமே கிடையாது. சாட்சி இல்லாத டெலிவிஷன் நிகழ்ச்சியே கிடையாது. அத்தனை சாட்சிகளும் ஜனங்களுக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சாத்தானை மின்னலை போல விழ வைக்கிறது, அவர்களை விடுதலை செய்கிறது. அன்று பிரசங்கம் பண்ணினேன். சுற்றி போலீஸ் நிற்கிறார்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள். ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் வரங்களை உபயோகப்படுத்தி ஜனங்கள் பெயரை சொன்னார், ஜனங்களுக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னார். கடைசியில் சாட்சிகளை அழைக்க முடியவில்லை. நான் சொன்னேன், இன்று சாட்சிகள் எடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். உங்களில் அநேகரை கர்த்தர் அத்தனை பேரையும் தொட்டிருக்கிறார். அநேகருக்கு இப்பொழுது அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆகவே இருக்கும் இடத்தில் ஆண்டவரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் தரையில் இருக்கிறீங்க, நாங்கள் மேடையில் இருக்கிறோம். இருக்கிற இடத்துல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்று சொன்னேன். இந்த ஸ்தோத்திரம் பண்ண 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 பாருங்கள், கிருபை நாதரை ஸ்தோத்திரிக்க 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 ஒரு மனிதன் முன்னால் ஸ்ட்ரெச்சரில் வச்சிருந்தாங்க. நடக்கவே முடியாத மனிதர், கிறிஸ்தவர் அல்லாதவர். அவருடைய மகள் பக்கத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். ஆனால் ஸ்தோத்திரம் பண்ண அவர் உடனே எழும்பி நின்றார், உடனே நடக்க ஆரம்பித்தார். நல்ல வேளை பெரிய ஸ்க்ரீன் இருந்தது, கேமராக்கள் இருந்தது. அவங்க மேடைக்கு வர வேண்டிய அவசியமில்லை. கேமராக்கள் அவர்கள் பக்கத்தில் போய் நடப்பதை காட்டினார்கள். ஸ்க்ரீனில் அவர் நடப்பதை எல்லாரும் பார்த்தார்கள். இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று யாவரும் அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்தார். அப்படியே ஒவ்வொரு அற்புதமும் நடைபெற்றது. அடுத்தபடியாக அதே குஜராத்துக்கு போயிருந்தோம். என் தந்தை ஆண்டவரிடம் போன பிறகு நான் நினைத்தேன் 20,000 பேர் வருவார்கள் என்று சொல்லி. அந்த குஜராத் அகமதாபாத்தில் இருந்து 8 மணி நேரம் பிரயாணம் பண்ணி அந்த இடத்துக்கு போனோம். பாலைவனம் போன்ற இடம். ஆனால் போன பொழுது 5 லட்சம் மக்கள் கூடியிருந்தார்கள். 5 லட்சம் மக்கள். என்னால் நம்பவே முடியவில்லை. ஆண்டவருடைய வல்லமை விளங்கியது. அந்த இடத்திலும் அதே கட்டளை தான். ஆனால் என் மனைவி ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவருடைய வல்லமை மகிமையாக இறங்கியது. என் மனைவி மெதுவாக தான் பேசுவார்கள், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் ஜெபம் பண்ணும் பொழுது சிங்கம் போல ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பித்தவுடன் என்னால், நான் நார்மலாக கண்ணே திறந்து பார்க்க மாட்டேன், ஒரே சத்தம். நான் என்னமோ ஆயிடுச்சு போல நான் அவிசுவாசத்தில் கண்ணை திறந்து பார்த்தேன். நல்ல வேளை பார்த்தேன். நான் பார்த்தா ஜெபம் பண்ணுற வாலிபர்கள் எல்லாம் தூக்கி 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 பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் அவருடைய வல்லமை தூக்கி எரிந்தது. பேரிகேட்லாம் போட்டிருந்தாங்க, ஃபுல்லாக போலீஸ், முன்னால் எல்லாம் சுற்றி போலீஸ். ஆனால் அந்த பேரிகேடை தாண்டி கர்த்தருடைய வல்லமை அவர்களை தூக்கி எறிந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார், மகிமையாக நிரப்பினார். அதன் பிறகு ஆண்டவருடைய வல்லமையினால் பிரதம மந்திரி என்னை அழைத்தார். 3 முறை அழைத்தார் அவருடைய வீட்டிற்கு. நான் சொன்னேன், சார், கர்த்தர் சொல்வதை உங்களுக்கு சொல்லுகிறேன், இதையெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னேன். அவர் சொல்லுங்கள், ஐ டேக் இட் ஃபார் மை கைடன்ஸ் என்று சொல்லி அதை பெற்றார். ஆண்டவருடைய வல்லமையினால் வாசல்கள் திறந்தன. வட இந்தியா முழுவதிலும் ஆண்டவருடைய வல்லமை இன்றும் விளங்கி வருகிறது, இன்றும் விளங்கி வருகிறது. நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடர். அப்பொழுது நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். அப்பொழுது எல்லா வாசல்களும் திறக்கும். இந்த கிருபை இருந்தால் போதும், வாசல்கள் திறந்தே இருக்கும், வாசல்கள் திறந்தே இருக்கும். ஏனென்றால் இயேசு இதற்காக பாடுபட்டிருக்கிறார். நம்ம சாதாரணமானவர்கள் தான், மண்ணான மனிதர். இன்று இருப்போம், நாளைக்கு போயிடும். ஆனால் நாம் சுமந்து செல்லும் இயேசு
கிருபாதார பலியாக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த இரத்தம் நன்மையானவைகளை பேசி வருகிறது. இந்த ஊழியத்திலே அந்த நன்மை இருக்கிறது. இந்த ஊழியத்தில் இந்த கிருபாதார பலி அஸ்திபாரமாக இருக்கிறார். ஆகவே இந்த ஊழியம் தொடர்ந்து நிற்கும், பரம்பரையாக தொடர்ந்து நிற்கும், உங்கள் மூலமாகவும் தொடர்ந்து நிற்கும். வாசல்கள் திறந்திருக்கும், தேசம் உங்களுக்கு திறந்தே இருக்கும். அதை நம்புகிறீர்களா? எல்லாரும் சொல்லுங்கள், தேசம் இயேசுவின் நிமித்தம் எங்களுக்கு திறந்திருக்கும். ஹல்லேலூயா. சுயாதீனமாய் ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி உங்கள் குடும்பத்திற்கும் திறந்திருக்கும், உங்கள் குடும்பத்திற்கும் திறந்திருக்கும். இந்த சத்தியத்தை இங்கிருந்து உங்களுக்கு அறிவிக்கிறபடியினால், கிருபாதார பலி அஸ்திபாரமாக இந்த ஊழியத்தில் இருக்கிறபடியினால், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். வாசல் திறந்தே இருக்கும். தைரியமாக இருங்கள். இனி வரும் நாட்களிலும் இந்த கிருபை தொடர்ந்து உங்களை பின்பற்றி வருவதாக. இந்த கிருபைக்காக ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், மனதார ஸ்தோத்திரிப்போம். Thank you, Jesus. Thank you, wonderful Jesus. We give you all the glory, Lord. இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருக செய்யும் தேவன். நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. நேராகும் வாய்ப்பில்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே. உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை சேரும். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். Thank you, wonderful Jesus. எல்லாரும் எழுந்து நிற்போமா? இயேசு ராஜா சிங்காசனத்திற்கு முன்பதாக வந்திருக்கிறோம். Thank you, Jesus. 30 வருடம் இந்த ஊழியத்தை பாஸ்டர் ஸ்டான்லி வாசுவின் மூலமாக
ஆண்டவர் சுமந்து வந்திருக்கிறார். பாஸ்டர் ஏர்னஸ்ட் மூலம் சுமந்து வந்திருக்கிறார். We are so grateful. Hallelujah. Thank you Jesus. We give you all the glory. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். Thank you Lord. இந்த பெரிய கிருபை, பெரிய கிருபை, பெரிய கிருபை, நித்திய ஜீவனை கொண்டு வந்து கொண்டே இருந்த நித்திய ஜீவனின் கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த ஊழியத்தை உத்தமமாக செய்ய நித்திய ஜீவனை கொடுத்து கொண்டே வந்தீர். செத்த கிரிகளை அழுத்து போட்டு சுவாமி ஆண்டவனை காப்பாற்றி வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசப்பா, பெருகும் கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஸ்தோத்திரம். ஏசப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. அப்பா ஆண்டவனே, எவ்வளோ சோதனை, எவ்வளோ போராட்டம், ஆனால் கிருபை பெருகிற்று, கிருபை பெருகிற்று, கிருபை பெருகிற்று. அடுத்த நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்தீர், உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்தீர். மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். கோடாகுடி ஸ்தோத்திரம் ஏசப்பா, கோடாகுடி ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, கிருபையை பின்பற்றி வரும்படி செய்தீரப்பா. தடைகள், போராட்டங்கள் என்ன வந்தாலும் சரி, கிருபை பின்னாலேயே வந்து எங்களுக்கு திறந்த வாசலை கொடுத்து கொண்டே இருக்கிறது, கொடுக்க போகிறது, கொடுக்க போகிறது, கொடுக்க போகிறது. இந்த கிருபை எங்களை பின்தொடர்ந்து வருவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதற்கு பலியாக உம்மை ஒப்பு கொடுத்து இருக்கிறீரப்பா. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. It's all because of your sacrifice, Lord. We are grateful. We are grateful. We are grateful. We are grateful. We are grateful, Lord. இந்த கிருபை இப்பொழுது எல்லாருக்குள்ளும் இறங்குவதற்காக நன்றி, இறங்குவதற்காக நன்றி. சோர்ந்து போய் செத்து போன நிலைமையிலே ஆத்துமா இருக்கும் அத்தனை பேரையும் இப்பொழுது உயிர்ப்பிப்பதற்காக நன்றி, ஜீவனோடு உயிர்ப்பிப்பதற்காக நன்றி, ஊழியத்திலே உயிர்ப்பிப்பதற்காக நன்றி, பரிசுத்தத்திலே உயிர்ப்பிப்பதற்காக நன்றி, வேலையிலே உயிர்ப்பிப்பதற்காக நன்றி, குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை உயிர்ப்பிப்பதற்காக நன்றி, வறுமையை நீக்கி பணத்தை கொடுத்து உயிர்ப்பிப்பதற்காக நன்றி, மன சமாதானத்தோடு வாழும்படியாக அவர்களுடைய இருதயத்தை சமாதானத்தை நிரப்பி உயிர்ப்பிப்பதற்காக நன்றி. கிருபை, கிருபை, கிருபை. ஜீவனை அனுப்பி, ஜீவனை அனுப்பி அவர்களை உயிர்ப்பிப்பதற்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இந்த கிருபை பின்தொடர்ந்து வருகிறது. எல்லாருக்கும் என்று திறந்த வாசலை திறக்கிறது, ஊழியத்திலே திறந்த வாசலை கொடுக்கிறது. சுயாதீனமாய் உம்மை பின்பற்றி ஆசீர்வாதத்தை பெறும்படி கிருபை செய்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஒவ்வொருவரையும் தொட்டு இப்பொழுது சுகமாக்கு ராஜா. சுகவீன பிசாசை, சுகவீன ஆவிகளை, சுகவீன பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் வெளியே துரத்துகிறேன் ஏசப்பா. இப்பொழுது உமது ஆரோக்கியம் இறங்கட்டும் அப்பா, சுகம் உண்டாகட்டும் ஏசப்பா, ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஏசப்பா. Thank you Lord. நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர் காயங்களை கட்டுவேன், காயங்களை கட்டும், ஆரோக்கியம் வர பண்ணும் அப்பா. பெருக்கத்தை கொட்டுமேசுப்பா, கொட்டுமேசுப்பா, கொட்டுமேசுப்பா. எல்லாரையும் 1000 மடங்கு பெருக செய்யும். இந்த 30 வருட கொண்டாட்டத்திற்கு 1000 மடங்கு பெருக்கம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில், பெருக்கம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது அதை கட்டளை இடுவதற்காக நன்றி, நன்றி, நன்றி இயேசுப்பா. நீ இனி அழுது கொண்டிராய், உன் துக்க நாட்கள் முடிந்து போ. துஷ்டன் முற்றிலுமாக சங்கரிக்கப்பட்டான். இந்த ஆசீர்வாதத்தை மத பிள்ளைகள் மீது வைக்கிறேனே ஏசப்பா, வைக்கிறேனே ஏசப்பா. அதை நீர் உறுதிப்படுத்துவதற்காக நன்றி, நன்றி, நன்றி ஏசப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம். என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை எம்மண்ணில் பிரித்து, என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான், என்னரும் மகளே கா
உன் தந்தை நான் உன்னை விடேனே, உன் தந்தை நான் உன்னை விடேனே. கிருபையே உன்னை எந்நாள் வரையும் காத்தது, என் கிருபையே கிருபையே. இயேசுவின் நாமத்தில் ஆமென். தயவு செய்து அமருங்கள். இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து அம்மாக்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். அன்பு அண்ணன் அவர்கள் விசேஷமாக அதுக்கு தான் இன்றைக்கி வந்தார். அம்மாவுக்கு பூரண சுகம் தரணும், ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதம் செய்யும்படி எல்லாரும் அந்த நேரத்தில் ஒருமன பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டால் கர்த்தர் நிச்சயமாக எல்லாம் ஒருமனப்பட்டு முன்னாடியில் 55 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் எல்லா பாடு எல்லாத்தையும் சகித்தவர்கள். இந்த நாட்களில் கர்த்தர் இந்த பலவீனத்திலே அவர்களை பலப்படுத்தும்படி. Happy birthday. Thank you, Jesus. Thank you, wonderful Holy Spirit. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னீர். ஏசப்பா, உமக்கு ஒரு தாய் இருந்தார்கள். சிலுவையில் நீர் பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதும் கூட அவர்களை கண்ணோக்கி பார்த்தீர், கண்ணோக்கி பார்த்தீர். அவர்கள் ஆறுதல் அடையும்படி, அடைக்கலம் புகும்படி அவர்களுக்கு யோவானை மகனாக கொடுத்தீர். எவ்வளவு தூரம் அது அம்மாவை நீர் பராமரித்தீரப்பா. ஹவு மச் யூ லவ்ட் ஹர். இப்பொழுதும் அம்மாவையும் நீர் அப்படியே நேசிப்பதற்காக ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரம். அவள் தங்கள் பாரங்களையெல்லாம் கஷ்டங்களையெல்லாம் அப்பா அவள் இருதயத்திலே வைத்து கொண்டு மரியாளை போலவே சுவாமி ஆண்டவனே மகனை பராமரித்ததை அறிந்திருக்கிறீரப்பா. என் மகன் தூங்கலையே, என் மகன் சாப்பிடலையே, நான் வீட்டுக்கு கூட்டு போய் என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கட்டும், என் பிள்ளையை தூங்க வைக்கட்டும் என்று உமது தாய் உம்மை குறித்து கவலைப்பட்டார்கள். சிலுவையின் அருகில் நின்று அவள் எவ்வளோ வேதனைப்பட்டார்கள். அதே போல அம்மா மகனை குறித்து ஊழியத்திலே எவ்வளோ பாரத்தை சுமந்திருக்கிறார்கள். மற்ற பிள்ளைகளை குறித்தும் எவ்வளோ பாரங்களை சுமந்திருக்கிறார்கள். இந்த ஊழியத்தை குறித்தும் எவ்வளோ பாரங்களை சுமந்திருக்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு முன்பதாக இருக்கிறதப்பா, நமக்கு முன்பதாக இருக்கிறதப்பா, நமக்கு முன்பதாக இருக்கிறது. ஒரு நாளும் மறக்க மாட்டீரப்பா, மறக்கவே மாட்டீரப்பா. அதிலும் எவ்வளோ விசுவாசம், 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 விசுவாசம் மீது அன்பு. அது நிமித்தம் இந்த குடும்பம் என்று நிற்கிறது, அது நிமித்தம் இந்த ஊழியம் என்று நிற்கிறது. அவர்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நாங்கள் எல்லாருமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய எல்லாருமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. கிருபை பெருகட்டும் அப்பா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேதம் கூறுகிறது. அம்மாவுக்கு பலனை கொடுக்கும் கிருபை இப்பொழுது பெருகட்டும் அப்பா. பலவீனத்தில் பலன் கொடுக்கும் கிருபை இப்பொழுது இயேசுப்பா பெருகட்டும் அப்பா, பெருகட்டும் இயேசுப்பா. அவர்களை பலப்படுத்தும் அப்பா, உமது ஜீவனால் பலப்படுத்தும் சுவாமி. ஆரோக்கியத்தினால் நிரப்பி காத்துக்கொள்ளும் அப்பா. இன்னும் மற்ற வருடங்களையும் கண்டு அப்பா பிள்ளைகளுக்கு நீர் செய்யும் நீதி நியாயத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும் சுவாமி, அனுபவிக்கட்டும் சுவாமி, அனுபவிக்கட்டும். Let her see the righteous deeds of God. நீர் செய்யும் நீதியை மகனும் ஊழியமும் அனுபவிப்பதை அவர்கள் கண்டு ஆனந்தம் அடையட்டும். மற்ற பிள்ளைகளும் அனுபவிப்பதை, பேரப்பிள்ளைகளை அனுபவிப்பதை கண்டு அவர்கள் ஆனந்தம் அடையட்டும் அப்பா. மது மார்பில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அம்மாவுடைய சிஸ்டர்ஸ் சொந்த எல்லாம் கூட பின்னால் கூட இல்லை ஃபேமிலி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Pastor Ma.
birthday to you. Happy long life to you. Happy long life to you. Happy long life, dear Pastor Mom. Happy long life to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless dear Pastor Mom. May God bless you, dear. ஸ்தோத்திரம் சொல்கிறேன். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஜபங்களுக்காக ஸ்தோத்திரம், உதவி ஒத்தாசைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக நம்முடைய மத்தியிலிருந்தனால டாக்டர் பால் தினகரன் வந்து செய்தி கொடுத்து நம்மை ஜெபித்து ஆசீர்வதித்தார். அவருக்கும் அவர் குடும்பத்து ஊழியத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். கிளசபையில் வந்து எல்லா பாஸ்டர்ஸ்க்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களுக்கு என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய சபையார் யாவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். விசுவாசிகள் யாவருக்கும் நன்றி. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று அன்பு அண்ணனுடைய குடும்பம் 30 வருஷமாக நம்ம ஊழியத்துக்கு துணையாய் நின்றார்கள். ஒவ்வொரு இக்கட்டிலும் ஒவ்வொரு ஆபத்திலும் இக்கட்டில் உதவவே சகோதரன் பிறந்தார். இடுக்கண்ணில் உதவாக இந்த நாளிலே அங்கிள் அவர்கள் எவ்வளோ அன்பு நம் மீது எல்லாரும் ஒருமனப்பட்டு உங்கள் கைகளை நேராக நிறுத்து. ஆண்டோடைய ஆசீர்வாதம் அண்ணன் மீது, சிஸ்டர் இவாஞ்சலின், நம்மளுடைய பிள்ளைங்க, மருமகள், பேர பிள்ளைங்க, ஆண்டி ஸ்டெல்லா, எல்லார் மீதும் இந்த ஆலயத்தின் நன்மையால், உங்களுடைய வீட்டின் நன்மையால் திருப்தியை எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே சகோதரரை ஆசீர்வதியும், உடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், உடைய ஊழியத்தை ஆசீர்வதியும். வானத்தின் பலகணிகளை திறப்பதாக இடம் கொள்ளாமல் ஆசீர்வாதத்தை ஊற்றும். இடம் கொள்ளாமல் இந்த நாளிலே வானத்தின் பலகணிகள் திறந்திருப்பதாக, இந்த குடும்பத்தின் மீது திறந்திருப்பதாக, இந்த ஊழியத்தின் மீது திறந்திருப்பதாக. பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவர். ஒரு நாளும் குறை இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நிரம்பி வழியும்படி, எப்பொழுதும் அவருடைய தேவையை மற்றவருடைய தேவையை சந்திக்கும்படி உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். ஆபிரகாமுக்கு நீர் கொடுத்த ஆசீர்வாதம் உண்மையாக நன்மையும் கிருபையும் இந்த நாளிலே சொன்னது போல் அவருடைய குடும்பத்தும் ஊழியத்தும் தொடர்வதாக கர்த்தருடைய நன்மைகள் சகலம் அவரில் அன்பு கூர்ந்து அவருடைய தீர்மானத்தின் பற்றி அழைக்கப்படும் சகலமும் அவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சகலம் நன்மைக்கே நடப்பதாக. யாராவது தீமை செய்தால் யோசேப்பை போல நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வரும் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும் அதை நன்மையாய் மாற்றினார். எந்த தீமை செய்யப்பட்டாலும் அதன் மூலமாய் திரளான மக்கள் ஆசீர்வாதம் அடையும்படி அதை நன்மையாய் மாற்றுகிறார். சகலமும் நன்மைக்கே நடக்கும்படி இந்த ஊழியத்தில் எல்லாம் ஒருமனப்பட்டு ஆசீர்வாதத்தை கூறுகிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம், உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. உடைய வார்த்தை அனுப்புகிறது. இந்த ஆலயத்திலிருந்து உடைய வார்த்தை அனுப்புகிறார். சுகத்தை கட்டளையிடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஏராளமன் இந்த தேசத்திற்கும் இந்த உலகத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கிருபை தர வேண்டுமாய் சொல்லிக்கிறேன். இந்த நாளிலே எங்களை கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதித்த தயவுக்காக ஸ்தோத்திரம். அதை நினைத்தருளும். இந்த 30 வருடம் பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன். ஒவ்வொன்றும் நினைத்தருளும். எத்தனை முறை, எத்தனை இக்கட்டுகள், எத்தனை ஆபத்துகள், நல்ல சமாரியனை போல் ஓடி வந்து உதவி செய்தை நினைத்தருளும்.
இந்த நிமித்தம் ஆசீர்வதி. அவருடைய மன விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுகிறார். எல்லா தடைகள் உடைக்கப்படுவது, எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகள் வந்து சேரட்டும். உடைய தேவ தூதர்கள் சேனையாக சென்று அதை கொண்டு வந்து இந்த நாளிலே கொடுப்பீராக. ஆசீர்வதி. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.